தமிழ் சினிமாவில் நாடோடிகள் படம் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் அபிநயா. காது கேட்காமல் வாய் பேச முடியாமல் இருந்தும் தன் நடிப்பு திறமையால் அனைவரையும் அசத்தியிருப்பார். தமிழை தாண்டி புறமொழி படங்களிலும் நடித்து மக்கள் கவனத்தை பெற்றுள்ளார். சமீபத்தில் இவருக்கு பிரபல நடிகருடன் காதல், விரைவில் திருமணம் என்ற வதந்தி பரவியது. இது குறித்த பேட்டியில் அபிநயா கூறுகையில், நான் இப்போ ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கேன். என்னோட சின்ன வயசு நண்பன் தான் பாய் ஃப்ரெண்ட். 15 வருஷமா இந்த உறவு தொடர்கிறது. அவரிடம் எந்த விஷயமாக இருந்தாலும் என்னால பேச முடியும். எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்காது. நாங்கள் இன்னும் எங்களோட கல்யாணம் பத்தி பிளான் எதுவும் செய்யவில்லை. அதுக்கெல்லாம் நேரம் உள்ளது. நான் இன்னும் செய்ய வேண்டிய விஷயம் அதிகம் உள்ளது என பேசியுள்ளார். நடிகர் விஷாலுடன் என்னை பற்றி வரும் வதந்தியெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமானது. விஷால் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாரா, எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணமாக போகுது என்ற செய்தியெல்லாம் நம்பாதீங்க என்று கூறியுள்ளார். மேலும் அவர் கூறும்போது, நான் வீதியில் போகும்போது சேஃப்டி கிடையாது. நான் கண்டிப்பா சேஃப்டியா ஃபீல் பண்ண மாட்டேன். இதனால என்னுடைய செட்டுக்கு என்னுடைய அப்பா அம்மா இல்ல யாராவது ஒருவர் என் கூடவே இருப்பார். இது எனக்கு ஈஸியான வேலை கிடையாது. நம்முடைய சேஃப்டியை நாம தான் பார்த்து கொள்ளணும். எல்லாருக்கும் ஒரு கேள்வி, எப்படி ஒரு மாற்றுத்திறனாளியா இப்படியெல்லாம் பண்ண முடிகிறது என்று. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடையாது. ஆனா எங்களுக்கும் எல்லா ஸ்கில்ஸும் இருக்கு. நான் எல்லோருக்கும் ஒரு உதாரணமா இருக்க வேண்டும். அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்படித்தான் இருக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார்.